ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா திருப்பதியில் உள்ள ஜீவகோண கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஜீவகோணையில் ஃபஸ்ட்டு வந்து வீரபத்ர சாமி வந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், மழை அன்றைக்கி சரியான மழை. ஜீவகோணன்றது ஒரு மலைங்க. இது மலை மேலேருந்து தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக ஊற்றுது. மலை அடிவாரத்தில் அந்த கோயில் இருக்குது ஜீவகோணன்றது. இது ரொம்ப பழமையான கோயில் இல்லை, பல நூற்று வருஷத்துக்கு முன்னாடி நின்று இருக்குது இந்த கோயில். இங்கே வந்து கார்த்திகை சோமவாரம்னா நல்ல விசேஷமான சோமவாரம். இது கார்த்திகை சோமவாரம்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக தண்ணியில் வந்து குளித்து முடிச்சுட்டு விளக்குலாம் இது பண்ணுவாங்க. அவங்கவுங்க ஏற்ற விளக்குங்களாம் கண்டிப்பாக இங்கே விளக்கு ஏற்றுவாங்க. மாவிளக்கு, நெல்லிக்காய் விளக்கு, எலுமிச்சைப்பழ விளக்கு, தேங்காய் விளக்கு, நெய் விளக்கு, எல்லா விளக்கும் போட்டு அவங்கவுங்க பிரார்த்தனை கண்டிப்பாக இங்கே இது பண்ணிப்பாங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகமும் பண்ணுவாங்க. இங்கே மழைங்க, இன்றைக்கி சரியான மழை இருந்தாலும் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றுனாங்க. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே இது நேரு நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்து நம்ம திருப்பதியில் வந்து திருச்சாந்தூரில் பத்மாவதி தாயம்மாவுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுது. அது வந்து இந்த மழையில் வந்து நிறைய பேர் போய் பார்க்க முடியாதவங்க இந்த ஜீவகோண கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவங்களே வந்து சின்ன சின்ன வாகனம்லாம் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இது பாருங்கள், மழையில் வந்து வெளியே அது லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு வந்து நிறைய பேர் விளக்கேற்றினுக்கிறாங்க. அந்த மழை இருந்தாலும் நிறைய பேர் விளக்கு ஏற்றுறதை மட்டும் கண்டிப்பாக ஏற்றின்னு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் மூலஸ்தானம். சிவனை கும்பிட்டுக்குங்க, எல்லோரும் சாமி கும்பிட்டுக்குங்க. நம்ம 10 ரூபா கொடுத்தா நம்ம அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம பேர், நம்ம நட்சத்திரம் எல்லாம் சொன்னால் நம்மளுக்கு வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து திருச்சாந்தூர் பத்மாவதி தாயம்மா வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த அம்மா வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க. இது வந்து அந்த அம்மாவோட வாகனம், சின்ன சின்ன வாகனம். நீங்கள் அங்கே பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் வந்து இந்த ஜீவகோணுக்கு வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வாகனம் வந்து அங்கே எப்படி நடைபெறுதோ அதேமாரியே இங்கேயும் வந்து அந்த அம்மாவை ஒவ்வொரு வாகனத்தில் ஒவ்வொரு இது பார்க்கலாம். நீங்கள் பிரம்மோற்சவம் நடக்குது. இன்றைக்கி வந்து 4வது நாள். அதனால தான் வந்து அவங்க உட்காந்திங்கன்னு அந்த வாகனத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க.